Hello fighters, welcome to Mr. Reasoning channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம்னு பார்த்தீங்கன்னா NTPC reasoning questions தான். ஸோ இன்னைக்கும் 10 important questions பார்க்க போகிறோம். இந்த 10 கொஷனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 8 or 9 questions கேரண்டியாக வரும். ஸோ நீங்கள் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு திருப்பி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின் எடுத்துப்போம். 5, 3 and 98 கொடுத்துருக்கான். செகண்ட் பாருங்க 74 equal to 279 கொடுத்துருக்கான். தென் 95 என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். கரெக்டுங்களா? ஸோ என்னவா இருக்குன்னு பாருங்க. 3 5s ஆர் போட்டிங்கன்னா 15, அதுவும் வர மாட்டேங்குது. வேற என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் பண்ணலாமா? ஸ்கொயர் பண்ணி பார்த்தீங்கன்னா 25, அப்புறம் 9, 36 தான் வருது. ஆனால் இங்கே 98 கொடுத்துருக்கான். வேற என்ன பண்ணலான்னு பாருங்க. இன்ட்டு 3 பண்ணுவோமா? 90 108 போகுது, அதுவும் கிடையாது. வேற என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கியூ பண்ணுவோம். இப்போ 125 5 ஸ்கியூ பண்ணா, தென் 9 ஸ்கியூ பண்ணா 27. இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து பார்ப்போம். டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா இங்கே 8 வருது, இங்கே 11ல் 2 போச்சுன்னா 9. ஸோ 98 வந்துருச்சு. அதேமாரி 3s கியூப் 7s கியூப் பண்ணிங்கன்னா 343, 4 ஸ்கியூப் பண்ணால் 64. இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 279 வரும். இந்த சேம் வே 9s கியூப் பண்ணிங்கன்னா 729, அதுக்கப்புறம் 5 ஸ்கியூப் பண்ணால் 125. ஸோ இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தால் இங்கே வந்து 4 வரும், 0 6. ஸோ 604 வருது. 604 எங்கே இருக்குது? ஆப்ஷன் 2. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 1. அவ்வளோதாங்க. ஸோ இந்தமாரி டிஃப்ரென்ஸ் இல்லை, இந்தமாரி நம்பர் கொடுத்துட்டு பெரிய நம்பராக இருக்குன்னா கண்டிப்பாக ஸ்கியூபாக இருக்கும், இல்லை ஸ்கொயராக இருக்கும். இல்லை அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிட்டு அகெயின் ஏதோ ஒரு காமன் நம்பரால் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி லாஜிக்காக தான் இந்த மாதிரி இருக்கும். இந்த செகண்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்க. A person says that the 26th day of the month is Friday. Which of the following is 5th day of the month? Same month அப்படிங்கிறான். அதாவது என்னன்னா 26th வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேன்னு சொல்லிட்டான். ஓகேங்களா? அப்புறம் 5th டே வந்து என்னன்னு கேட்குறான். ஸோ இதுக்கு ரெண்டு டிஃபரன்ஸ் எடுங்க. 21 days இருக்கு. இந்த 21 7ஆல் டிவைட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து ரிமைண்டர் வந்து 0 வந்துடும். ஸோ அப்போ ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அந்த 5th டேவும் ஃப்ரைடே தான் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிமைண்டர் வந்து 2 வந்துருக்குப்பா, அப்போ என்ன போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃப்ரைடேலேருந்து 2 ஆட் பண்ணுங்க, சாட்டர்டே சண்டே, அப்போ சண்டே ஆன்சராக இருக்கும். இப்போ ரிமைண்டர் வந்து எனக்கு 5 வந்திருக்கு அப்படின்னா ஃப்ரைடேலேருந்து 5 போட்டுங்க, இன்னும் வரும் வெனஸ்டே வருது. ஸோ வெனஸ்டே தான் ஆன்சர். இங்கே வந்து 0 வந்துருக்கிறதுனால அதே சேம் டே தான் வரும், அப்படின்னா ஃப்ரைடே தான் இதுக்கு ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 2க்கு 4th ஆப்ஷன். இந்த தேர்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணிட்டு பாருங்க. ஒரு சீரிஸ் கொடுத்துட்டான். how many such letters கேட்டான் which is immediately preceded by a symbol. இதுக்கு முன்னாடி சிம்பிள் வருதுன்னு சொல்லிட்டான், அண்ட் immediately followed by a number. அதுக்கப்புறமேட்டு நம்பர் வருதுன்னு சொல்லிட்டான். ஸோ இந்த ஃபார்மேட்டில் எத்தனை பேர் இருக்குன்னு பாருங்க. சிம்பிள், லெட்டரு, நம்பரு. சிம்பிள், லெட்டர், நம்பர் இங்கே ஒன்று இருக்கா? சிம்பிள், லெட்டரு, சாரி அதுவும் கிடையாது, இங்கே இருக்கு பாருங்க. சிம்பிள், லெட்டர், நம்பர் ஒரு பேர் கண்டுபிடிச்சிட்டேன். இதோ ஒரு பேர் சிம்பிள், லெட்டர், நம்பர் 2 பேர் ஆயிடுச்சு. வேற எங்க இருக்கு பாருங்க. சிம்பிள், லெட்டர், நம்பர் இங்கே ஒரு பேர். எனக்கு தெரிஞ்சு 3 பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? 3 பேர் கண்டுபிடிச்சிருக்கேன். எஸ், இதுக்கு ஆன்சர் வந்து 3 தான். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 3. ஓகேங்களா? இந்த 4th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்க. 2.06 மைனஸ் 3.16 பிளஸ் 4.59 மைனஸ் 1.79 கொடுத்துட்டான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட்டு ப்ளஸில் இருக்கிறது ஆட் பண்ணிப்போம். 2.06 4.59 இது ஆட் பண்ணிங்கன்னா இங்கே 15 1 6. ஸோ 6.65 வருது. 6.65. ஓகேங்களா? இது 5. ஓகே, 6.65 நான் வச்சுப்போம். இப்போ மைனஸில் இருந்து ஆட் பண்ணுவோம். மைனஸில் இருந்து ஆட் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்க. 3.16 இங்கே 1.79, இங்கே 5 வருது, இங்கே 1 போட்டால் 9, அப்போ 4.95 டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா இங்கே வந்து 0 வந்துடுது. தென் இங்கே வந்து நீங்கள் 1 வந்து கடன் வாங்குற மாதிரி இருக்கும். 16ல் 9 போச்சுன்னா 7 வருதா? ஏன் 7 வருது. அப்புறம் 5லேருந்து 4 போச்சுன்னா 1. ஸோ இப்போ 1.70. ஸோ 1.70 இஸ் ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். ஸ்டேம் வந்து VX HQ அப்படின்னு கொடுத்துட்டான். அப்போ எஸ்ஸுக்கும் விக்கும் என்ன பாருங்க 3 ஆட் பண்ணியிருக்கானா, அப்போ ஆருக்கும் யூக்கும் பாருங்க
3 ஆட் பண்ணியிருப்பான். அதே மாதிரி எஸ்லேருந்து 3 ஆட் பண்ணால் அகைன் வி தான் வரணும். வி வராமல் இருக்குது ஆப்ஷன் 1 3ல தான் இருக்குது. நெக்ஸ்ட் லெட்டர் ஐ தான் இருக்குது, அதை செக் பண்ண வேணாம். தேர்ட் லெட்டர் செக் பண்ணுவோம். ஹெச்லேருந்து இருந்து ஹெச் வந்துருக்குல்ல, அப்போ இலேருந்து ஹெச்சுக்கு என்ன பண்ணியிருக்கான் பாருங்க, அகைன் 3 ஆட் பண்ணியிருக்கான். இந்த சேம் வே ஓலிருந்து ஆருக்கு என்ன பண்ணியிருக்கான், 3 ஆட் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இலேருந்து 3 ஆட் பண்ணுறோம், ஹெச் தான் வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் அதானே ஹெச் இருக்கு. எஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 5 வந்து தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த 6th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்க. 11லேருந்து 8 வந்திருக்கா, அப்போனா 3 மைனஸ் பண்ணியிருக்கான். 8லேருந்து 3 மைனஸ் பண்ணியிருப்பான் 5 வரதுக்கு. அதுமாதிரி 5லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 2 வருது. ஸோ அப்போ நம்ம எந்த நம்பரால் மைனஸ் பண்ணுறோம், 3ஆல் மைனஸ் பண்ணுறோம். அதனால ஈக்குவல் டுக்கானால அந்த நம்பர் எழுதிக்கிட்டான். இப்போ இங்கே 5 போட்டிருக்கானா, அப்போது இந்த நம்பர் ஃபுல்லாக 5ஆல் மைனஸ் பண்ணியிருப்பான். 90லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 14, 40லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 9, 9லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 4. கரெக்டாக வருதா? அப்போது என்ன மைனஸ் பண்ணியிருந்தா இங்கே காமனாக ஒரு நம்பர் வந்திருக்குன்னு கேட்கலாம். இப்போ என்ன பண்ணியிருப்பான், 7 மைனஸ் பண்ணியிருக்கான். அதனால தான் 20 வந்திருக்கு 27லேருந்து. அதேமாதிரி 20லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 13 கரெக்ட். அதேமாதிரி 7 மைனஸ் பண்ணால் 6. ஸோ 7 தான் ஆன்சர். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 6. ஈஸியான கொஸ்டின் தான். இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்டிருக்கான் ரயில்வேல. என்டிபிசியில் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்கான். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் அடிக்க முடியும். மிஸ்ஸிங் நம்பர் என்னன்னு கேட்டிருக்கான். இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான் நினைக்கிறேன். எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இதுக்கு பார்க்கும்போது என்ன தெரியுது, நம்ம 2 மைனஸ் பண்ணியிருப்பான், அப்புறம் 4ஆல் பெருக்கியிருக்கான், அப்புறமேட்டு 2 மைனஸ் பண்ணியிருக்கான், திருப்பி 4ஆல் பெருக்குனா வரலையே, எங்கேயும் 100 மேலே போகுது. ஆனால் 65 தான் கொடுத்துருக்கான். ஸோ இது வேறு ஏதோ ரீசன் இருக்குது. இல்லை இது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஒத்து பாருங்கள். ஸ்கியூப் நம்பர்ஸ் வர மாதிரி இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? அப்போ 2 ஸ்கியூப் பண்ணிட்டு +1 பண்ணால் 9, அதேமாதிரி 2 ஸ்கியூப் பண்ணிட்டு -1 பண்ணால் 8, சாரி 7. ஸோ 9 7 வந்துருச்சா. அதேமாரி 3 எடுத்துங்க. 3 ஸ்கியூப் பண்ணிட்டு +1 பண்ணால் 27 + 1 28. அதேமாரி 3 ஸ்கியூப் பண்ணிட்டு -1 பண்ணால் 26 வருதா? கரெக்டு. அதே மாதிரி தான் 4 எடுத்துங்க. 64 வரும், +1 பண்ணியிருக்கான். அப்புறம் 64லேருந்து -1 பண்ணால் 63. அதேமாதிரி 5 எடுத்துக்கங்க. 25 + 1 26, 25 -1 24. இப்போ நம்ம 6 எடுத்துக்கணும். இப்போ வந்து +1 பண்ணி போடணும். அப்போது 6 ஸ்கியூப் பண்ணால் 216. அப்புறம் +1 பண்ணால் 217. ஸோ 217 எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 7. இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான கொஸ்டின் தான். நீங்கள் நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணால் வராது, அதுமாதிரி நீங்கள் ஸ்கொயர் பண்ணாலும் இதுக்கு வராது. ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பட் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ரீசனுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசுனா இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மேபி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காம கூட போயிடும். எக்ஸாமில் இந்த கொஸ்டின் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. ஐ எம் கேரண்டி அபவுட் தட். பிகாஸ் இது நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, நம்பர்ஸை பொறுத்தவரை நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த இன்ஸ்டிங்க்ட் உங்களுக்கு வரும். ஸோ அந்த இன்ஸ்டிங்க்ட் எப்படி வரணும், பை ப்ராக்டிஸ் மட்டும் தான் வரும். ஸோ இட்ஸ் நாட் அ டேலண்ட், ரைட்? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் வரும். 8th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்க. கே கொடுத்துருக்கான், கேலேருந்து எஃப் வந்திருக்குல்ல. ஸோ அப்போ கேலேருந்து எஃப்க்கு என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க, 5 மைனஸ் பண்ணியிருக்கான். ஒயிலிருந்து விக்கு என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க, 3 தான் மைனஸ் பண்ணியிருக்கான். கரெக்டுங்களா? அப்போது வேறு ஏதோ வருது. வேறு என்ன வருதுன்னு பாருங்கள். இப்போ லாஸ்ட் லெட்டரும் ஃபர்ஸ்ட் லெட்டரும் இன்டர்கிரேட் பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் லெட்டர்லேருந்து +3 பண்ணால் எஃப் வருதா? அதேமாதிரி எஸ்லேருந்து +3 பண்ணி பாருங்கள், வி வருது. அதேமாதிரி கியூலேருந்து +3 பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள், டி வருது. ஸோ அப்போ டி வர மாதிரி ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குது, 1லேயும் 3லேயும் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ செகண்ட் லாஸ்ட் நம்பர் எடுங்க. எல்லேருந்து என் எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள், +2 பண்ணியிருக்கான். அதே மாதிரி தான் சிலேருந்து இக்கு +2. ஸோ பியிலிருந்து +2 பண்ணால் என்ன வரும், 18. 18 வந்து ஆருக்கு டினோட் பண்ணுது. ஆர் வர மாதிரி எங்கே இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். ஏன்னா டி ஃபர்ஸ்ட் லெட்டர் வரணும், இங்கே ஆர் வந்திருக்கு, பட் ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ் வந்திருக்கு, அதனால அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 8. இது கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின் தாங்க. How many such pairs letters are there in the word universal is the both the forward and backward direction, each which has many letters between them in the word as there are in English alphabetical order. அதாவது இப்போ அவன் என்ன சொல்றான்னா, இந்த யூனிவர்சல்ன்ற வேர்டு இருக்குல்ல, இப்போ ஒவ்வொரு லெட்டரும் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். அந்த லெட்டர் வந்து ஏதோ ஒரு லெட்டரோட மீட் பண்ணோம். அந்த இடைப்பட்ட இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ யூக்கும் ஐக்கும் எடுக்கிறோம். யூக்கும் ஐக்கும் இடையில ஒரு லெட்டர் தான் இருக்கு, கரெக்டுங்களா? அப்போ அதே மாதிரி ஆல்பபெட்டிக்கல் சீரிஸ் இருக்குல்ல, அதில் வந்து யூக்கும் ஐக்கும் எத்தனை லெட்டர் இருக்கு, கிட்டத்தட்ட 10 லெட்டருக்கு மேலே இருக்கும். அப்போ அந்த பேர் வராது. ஸோ அப்போ இதில் வர டிஸ்டன்ஸும் அதில் வர டிஸ்டன்ஸும் மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆனால் மட்டும்தான் ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மேட்ச் ஆகிற பேர் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஃபார்வர்ட்லையும் பேக்வர்ட்லையும் பார்க்க சொல்லியிருக்கான். ஸோ அப்போ யூக்கு வந்து நீங்கள் ஃபார்வர்டில் பாருங்க,
பேக்வேர்டில் பார்க்க முடியாது, ஏன்னா பேக்வேர்டில் லெட்டர்ஸ் கிடையாது. யூவில் ஃபார்வேர்டில் பார்த்தீங்கன்னா யூக்கு அப்புறம் நம்மளுக்கு வரனா வரும், வி வரும், டபிள்யூ, எக்ஸ், ஒய், ஜெட் அந்த மாதிரி எதுனா வருதான்ட்டு மேட்ச் ஆக பாருங்க, எதுவுமே வரல. ஏ இருக்கு, ஆனால் ஏவுக்கும் அது வரல, அதனால அதை விட்டுருங்க. எல் அதே மாதிரி எல் எடுத்துங்க, எல்லுக்கு ஃபார்வேர்டு கிடையாது, பேக்வேர்டு தான். அப்போ பேக்வேர்டு பாருங்க எதனா மீட் ஆகுதா பாருங்க. எல்லுக்கோ எதுவுமே இல்லை, ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லெட்டர் தான், அதுக்கு எதுவும் வரல. இப்போ நீங்கள் வி வருது, ஆனால் விக்கும் எல்லுக்கும் விக்கும் எத்தனை லெட்டர் இருக்கு? 4 தான் இருக்கு. பட் இங்கே ஆல்ஃபபெட்டிக்கல் சீரீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு, அதனால அதுவும் கிடையாது. என் எடுத்துப்போம், எண்ணுக்கு ஃபார்வேர்டில் பார்ப்போமா? ஓகே, இப்போ எண்ணுக்கும் ஆருக்கும் பாருங்க, ஐ வருது, வி வருது, இ வருது, 3 லெட்டர் வந்திருக்கு. ஸோ இப்போ என்னோட நம்பர் என்னது? 14, அவரோட நம்பர் வந்து 18. ஸோ இடையில 3 லெட்டர் இருக்கா? அப்போ இது ஒரு பேர். நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எண்ணும் ஆரும் இப்போ ஒரு பேர் ஆயிடுச்சு. எதனாலனா இப்போ இங்க இருக்கிற எண்ணுக்கும் ஆருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ஆல்பபெட்டிக்கல் இருக்கிற டிஸ்டன்ஸும் மேட்ச் ஆகுது. ஸோ அந்த மாதிரி மேட்ச் ஆகிற பேர் எத்தனை பேர் தான் இங்க கொஸ்டின் கேட்டிருக்கான். இப்போ என்ன ஆறுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி வேற என்ன பேர்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கணும். என்ன ஆர் பார்த்துட்டுமா? ஆருக்கு அப்புறம் எஸ் தானே வரும். அப்போ பாருங்க என்எஸும் வரும். புரியுதுங்களா? என்எஸ்க்கும் ஒரு சான்சஸ் இருக்கு. அப்போ என்எஸும் ஒரு பேர் தான். புரியுதா? நெக்ஸ்ட் லெட்டர் தானே. இப்போ எண்ணுக்கு எஸ்ஸுக்கும் 4 லெட்டர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. இங்கேயும் IVER அப்படின்னு 4 லெட்டர் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால இதுவும் ஒரு பேர் தான், அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். வேற என்ன செக் பண்ணலாம்? இப்போ ஆர் பாருங்க, ஆர்ல இருந்து பாத்தீங்கன்னா எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. ஆர்ல இருந்து நம்ம ஃபார்வர்டு பாத்தீங்கன்னா எஸ் வருது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்லயும் ஆர்ல இருந்து நெக்ஸ்ட் லெட்டர் எஸ் தான். ஸோ அப்போ இது ஒரு பேர். அப்போ 6 எஸ் ஒரு பேர். அப்போ 3 பேர் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் எத்தனை பேர் வந்து செக் பண்ணி பாருங்க, வேற எதனா பேர் வருதான்னு பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டரும் நீங்க வந்து ஃபார்வர்ட் பேக்வர்ட் பார்க்கணும். இப்போ நம்ம ஆருக்கும் பார்த்துட்டோம், ஈக்கு எதனா வருதான்னு பாருங்க. ஈக்கு எதுவும் வரல. வேற என்ன வரும்னு பாருங்க. வி எடுத்துங்க. இப்போ விக்கும் ஆருக்கும் எதனா வருதான் பாருங்க. வீல இருந்து பேக்வர்டு வந்து பாருங்க. வீல இருந்து பேக்வர்டு வந்தா ஆருக்கு வந்து 3 லெட்டர் டிஃபரன்ஸ் இருக்கணும். அப்போ வீல இருந்து 1 லெட்டர் தான் டிஃபரன்ஸ் இருக்கு, அது வராது. பட் வீல இருந்து எஸ்க்கு பாருங்க 2 லெட்டர் டிஃபரன்ஸ் இருக்கு. இங்கே 2 லெட்டர் டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ஈயும் ஆர் தான் இருக்கு. அப்போ வியும் எஸ்ஸும் ஒரு பேர். ஸோ வேற எதனா பேர் வருதான்னு பாருங்க. என் பெஞ்சு எதுவும் வரல. ஸோ 4 பேர்ஸ் இருக்குப்பா இந்த கொஸ்டின்ல. அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். இதே மாதிரி தாங்க. இப்போ 2 லெட்டர் எடுத்துக்கிறோம். அந்த 2 லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட எத்தனை லெட்டர் இருக்கோ அதே லெட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்டிக்கல் சீரீஸ்லையும் இருக்கணும். அந்த மாதிரி மேட்ச் ஆனாதான் இதுக்கு வந்து ஆன்சர் வரும். ஓகேங்களா? நான் இப்போ போட்டுருக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படிதான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கன்க்ளூஷன் மேட்ச் ஆகுதான்னு கேட்குறான். ஓகே, இதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம ஒரு ஆர்டராக எழுதிப்போம். ஓகேங்களா? இப்போ எக்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கான், எக்ஸை விட ஒய் தான் பெருசுன்னு சொல்லியிருக்கான். அப்போ ஒய்யை எப்படி எழுதிப்போமா? ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸும் செட் ஜேவும் ஈக்குவல் சொல்லியிருக்கான், அதுவும் எழுதிக்கிட்டோம். அப்புறம் என்ன சொல்லியிருக்கான், ஒய்யை விட எம்மு பெருசுன்றான். எம்மு பெருசு, அதையும் எழுதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன சொல்றான், ஜே விட அதாவது ஜெட்டை விட ஜே தான் பெருசு அப்படின்னு சொல்றான். இப்போ ஒரு சீரீஸா எழுதிட்டோம். ஓகே, கன்க்ளூஷன் பாருங்க. ஒய் ஈக்குவல் டு செட்னு சொல்றான். ஒய் ஈக்குவல் டு செட்னு வருமா? வராது. ஏன்னா ஒய் ஜே விட ஒய் பெருசு, அதனால ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ராங்கு. செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்க, எம் தான் பெருசு ஜெட்டை விடன்றான். ஆமா, ஜெட்டை விட எம் தான் பெருசு. அப்போ ஒன்லி கன்க்ளூஷன் 2 இஸ் த ஃபாலோ.